எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் நாம் கடந்த முறை துவங்குறோம். இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவையும் சபையும் பிரிக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் பல இடங்களில் எப்படி போதிக்கப்படுகிறது அப்படின்னா, கிறிஸ்து முக்கியம், சபை முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி. அப்போது சத்தியத்தை அறிந்த மக்களுக்குள்ளானதுங்க அப்படி எப்பவுமே இதுங்க வந்துடக்கூடாது. அப்போது கிறிஸ்து என்பது அவருடைய சரீரம் என்பதை குறித்து நாம் கடந்த முறை பார்த்தோம். இந்த நாளில் நாம் பார்க்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், எபேசியருக்கு எழுதின 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சபை என்னவாக வேதம் அழைக்கப்படுகிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். வேதம் சொல்கிறது, நீங்கள் இனி அந்நியரோ பரதேசியோ இல்லை, நீங்க யார் அப்படின்னா ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீடு அப்படின்னு சொல்றார். தேவனுடைய, நீங்க யாருங்க? தேவனுடைய வீடு. எகைன் தேவனுடைய வீடு என்பது என்ன கிடையாதுங்க, கட்டிடம் கிடையாது. தேவனுடைய வீடு என்பது அவருடைய சபை. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், தாமதிப்பேன் ஆகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. இப்போ இந்த சத்தியம் எங்கு வெளிப்படுகிறதுனா அவருடைய சபையில் வெளிப்படுகிறது. அவருடைய சபை என்பது என்னதுங்க, வேதம் சொல்லுகிறது தேவனுடைய வீடு. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் அப்படின்னு சொன்னா, பழைய ஏற்பாடுல எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் இல்லையா ஒருவேளை இப்படி கூட அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா, தேவனுடைய சிநேகிதர் என்று கூட என்னதுங்க அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் என்னவென்று அழைக்கப்படலைன்னா தேவனுடைய வீடு என்று அவர்கள் அழைக்கப்படல. ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. சிநேகிதன் கூட என்ன அப்படின்னு சொன்னா, they are out of legal entity. முதல்ல குடும்பம் அல்லது வீடு அப்படின்னு சொல்லும் போதே என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அது ஒரு லீகல் என்டிட்டி. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் யாராவது பெரியவங்க அல்லது யாரு போனாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த அரசாங்கம் சொல்லுகிறது, நீங்கள் வாரிசுதாரர் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி, லீகல் ஹேர்ஸ். அந்த குடும்பத்தை சார்ந்து நீங்க எவ்வளோ அந்த குடும்பத்துக்கு நீங்க ரொம்ப நெருக்கங்களா இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், மேல் வீட்டுக்காரங்களா இருக்கலாம், கீழ் வீட்டுக்காரங்களா இருக்கலாம், ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், எல்லாத்தையும் ஷேர் பண்ணக்கூடியவர்களா இருக்கலாம். ஆனா என்னவா இருந்தாலும் யாருக்கு மட்டுமே சுதந்திரம் இருக்குது அப்படின்னு சொன்னா, லீகல் என்டிட்டிஸ்க்கு மட்டும் தானே சுதந்திரம் இருக்குது. பழைய ஏற்பாடுல எல்லாருமே நீங்க வாசிக்கிற பொழுது தேவன் என்று தான் அழைத்திருக்கிறார்கள். அடுத்தபடியா நாம் பார்க்கிற பொழுது சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனா என்ன அழைக்கப்படலை அப்படின்னு சொன்னா, பிதா குமாரன் என்று அழைக்கப்பட்டது கிடையாது. கிறிஸ்துவின் சபை என்று சொல்லுகிற பொழுது வேதம் சொல்லுகிறது தேவனுடைய வீடு அப்படின்னு சொல்லுது. So we are all என்னதுங்க, legal heirs of God. தேவனுடைய என்னதுங்க திட்டத்திலே, தேவனுடைய சட்டத்திலே நாமலாம் என்னதுங்க அவருடைய வாரிசுதாரர்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படிப்பட்டதான ஒரு பங்கு இருக்கிறதோ அப்படிப்பட்ட என்னதுங்க ஒரு பங்கு யாருக்கு இருக்குதுங்க? ஆமா, அவருடைய சபையில் இருக்கவங்களுக்கு இருக்குது. உடனே கேட்காதீங்க எங்களுக்கு எத்தனை ஏக்கர் கொடுத்துக்கிறாருன்னு. பல சமயங்களில் we always measure என்னதுங்க the love of God என்னதுங்க with materialist things இல்லையா? இன்னைக்கு உலகம் அப்படிதான் பேசுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு முதலாக ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிற பொழுது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், இப்படிதான் கற்றுக் கொடுத்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, மத்தேயு 6:9 வாசிக்கிற பொழுது, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. the first time என்னதுங்க அவர் அதை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு, என்னன்னா அவர் ஹெவன்லி ஃபாதர் அப்படின்னு சொல்லி.
இப்போ எவ்வளவு பெரிய அவர் சபைக்குள்ளாக இருக்கிற பொழுது, அந்த குடும்பத்துக்குள்ளாக இருக்கிற பொழுது என்னன்னா, நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். எல்லாருக்கும் கிறிஸ்து வேணும், ஆனா அவருடைய வீடு வேண்டாம். அவருடைய வீடு இல்ல. வீடு இல்லாதவர்களை நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? வீடு இல்லாதவர்கள் என்ன சொல்லுவாங்க? வீடு இல்லாதவங்க என்ன? குடும்பம் இல்லாதவர்களை. இந்த கட்டிடம் இல்லை இல்லையா? இந்த கட்டிடம் இல்லைன்னா என்னதுங்க? இன்னொரு வாடகை வீட்டில் இருப்போம். மனிதர்களுக்கு குடும்பம் இல்லாதவர்களை வேதம் என்ன சொல்லணும்னா, உலகத்தில் என்ன சொல்லுவாங்க? தேர் ஆர்ஃபன்ஸ், அனாதைகள். எங்களுக்கு இயேசு வேணும், ஆனால் அவருடைய வீடு வேண்டாம், அவருடைய சபை வேண்டாம் என்று சொன்னால், we would like to be என்னதுங்க? ஆர்ஃபன்ஸ். no, you have a great privilege as a family of என்னதுங்க? God. நீங்கள் தேவனுடைய வீடு என்கிற சொல்கிறதான ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளாடுங்க தேவன் நம்மள இருந்துங்க சேர்த்து வைத்திருக்கிறார். அப்போ எனக்கு இயேசு வேணும், ஆனால் அவருடைய சபை வேண்டாம் அப்படின்னு சொன்னா என்ன அதனுடைய பொருள் அப்படின்னா, நான் அனாதையா இருக்க விரும்புகிறேன். அனாதை அப்படின்னு சொன்னா என்னன்னா, இப்படிதான் வேதத்தில் வாசிக்கிறோம். யூதால வாசிக்கிற பொழுது ஜென்ரலி அனாதைகள் என்று சொல்லும்போது ஒரு சிம்பத்தி கிரியேட். அவங்க சிம்பத்தி கிடையாது. மோஸ்ட்லி என்ன சொல்றாரு அப்படின்னா, யூதால வாசிக்கிற பொழுது த கிரேட் ப்ரிவிலேஜ் ஆஃப் த ஃபேமிலி என்னன்னு சொல்லுகிற பொழுது, யூதா 12ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். when we are orphans என்னன்னா, we don't allow somebody to overrule us. நம்மளை யாரும் கேள்வி கேட்கறதுங்க நாம் அனுமதிப்பதுங்க கிடையாது. நாம கேள்வி கேட்க அனுமதிக்கல அப்படின்னு சொன்னா we want to live an orphan life. குடும்பம்னா அப்படி கிடையாது பாத்துங்க. லேட்டா வந்தா அப்பா கேட்பாரா? கேட்பார். மனைவி கேட்பாங்களா? கேட்பாங்க. பிள்ளைகள் கேட்பாங்களா? கேட்பாங்க இல்லையா? இன் ஃபேமிலியில் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, எப்பவுமே there is always இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. டோன்ட் கேர் லைஃப் எங்க வாழ முடியாதுங்க, ஃபேமிலியில் வாழ முடியாது. when people wants to act like nobody should question me அப்படின்னு சொன்னா, we want to live like an orphan. நான் ஒரு அனாதையாக வாழ விரும்புகிறேன். நான் யார் கட்டுப்பாட்டுக்குள்ள நான் இருக்க மாட்டேன். தேவன் அப்படி வைக்கல. குடும்பம் சிஸ்டமே அப்படிதான் வச்சிருக்கிறார் இல்லையா? நீங்கள் அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் ஏவப்படும்படி ஒருவர் கவனித்து இல்லையா? we look into each other. அப்போ குடும்பம் அவருடைய வீடு என்று சொல்லுகிற பொழுது, அவருடைய குடும்பம் என்று சொல்லுகிற பொழுது ஒருவர் கவனிக்கிற ஒரு இடமாக காணப்படுகிறது. அப்போ இங்க சொல்லுங்க, நமக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்னா, நாம தேவனை பிதா என்று அழைக்கக்கூடிய ஒரு பெரிதான ஆசீர்வாதம், பரலோக பிதா என்று அழைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். we call him as அவர் eternal heavenly father அப்படி நம்ம கூப்பிடக்கூடிய பெரிய ஒரு ஆசீர்வாதம் நாம் பெற்றிருக்கிறோம். அது எங்கன்னு சொன்னா, when we are in the family of God or in the house of God இல்லையா? ஆமா. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14 இருந்து வாசிக்கிற பொழுது, ரோமர் 8:14 இருந்து 17 வரைக்கும் வாசிக்கிற பொழுது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடன் சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் வேதம் சொல்லுகிறது சுதந்திரமாமே இல்லையா? ஆமா. we are joint heirs. we are heirs of God. heirs we are வாரிசுகள். அந்த சர்டிபிகேட் பேர் என்னதுங்க? we are legal heirs. we are வாரிசுகள். சும்மா தேவன் வாயில சொல்ல என்ன சொல்லுங்க? நீங்களா என்னுடைய பிள்ளைகள் எப்படின்னு வாயில சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, கீழே சொல்றாருங்க, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். வேதம் சொல்லுகிறது, you are the joint heirs with Jesus Christ. many times இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, உலகத்துல பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல தங்களுடைய பிறந்த நாளுக்கோ அல்லது ஏதோ ஒரு விசேஷமான காரியங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு அநாத ஆசிரமத்துக்கு போய் என்ன பண்ணுவாங்க? சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க இல்லையா? அது உலகத்தினுடைய வழக்கம் இல்லையா? அது அவங்களுக்கு செய்யப்படுகிற ஒரு ஒரு நன்மை. அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல் கிடைக்குது இல்லையா? நாம் அப்படி செய்கிற போது we continue to keep those children as orphans. நம்ம எல்லாரும் ஈஸியா ஸோ ஒரு நேரம் ஒருத்தருக்கு உணவு போட்டுற முடியும்.
Can we take any one child as என்னதுங்க as an adopted child for us? அது முடியுமா நம்மளால? முடியுமா அது? ரொம்ப கஷ்டம். ஈஸியா சொல்லலாம் இல்லையா? நாம் என்ன பண்றோம்னா எப்போதெல்லாம் இப்படி கொடுக்குறோமோ we are literally என்னதுங்க பிச்சை போடுறோம். நம்ம என்ன சொல்லணும்னா நல்லா பிச்சை போட முடியுமே தவிர என்னால என்னதுங்க I cannot என்னதுங்க accept the person in my என்னதுங்க life. என்னுடைய குடும்பத்தில் ஒருவரா என்னதுங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா குடும்பத்தில் ஏற்றுக்கிட்டோம்னா என்னதுங்க கொஞ்சம் கொடுக்க முடியாது, போர்ஷன் கொடுக்கணும். அது சாப்பாடா இருந்தாலும் சொத்தா இருந்தாலும். தெரியுமா உங்களுக்கு? சாப்பாடா இருந்தாலும் சொத்தா இருந்தாலும் என்ன பண்ணுங்க போர்ஷன் கொடுக்கணும். நம்முடைய பிள்ளைகளை எந்த அளவுக்கு பார்க்கிறோமோ அதே ஈக்குவலா என்ன பண்ணுங்க பார்க்கணும். தட் இஸ் வாட் த காட்லி நேச்சர். தேவன் அப்படித்தான் நம்மள என்னதுங்க இயேசு கிறிஸ்துவ கூட இணைத்து வைத்திருக்கிறார். we are the joint heirs. அது எங்க இருக்குன்னா அவருடைய சபைக்குள்ள மட்டும்தான் இருக்கும் இல்லையா? உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா உலக பிரகாரமான நன்மைகள் கிடைக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? என்ன வேணாலும் செய்வாங்க. கரெக்டா? உலகத்துல பொதுவா என்னதுங்க ஒரு தாய் தகப்பனை எப்பொழுது பெற்றோர்கள் நல்லா பார்த்துப்பாங்க, சாரி ஒரு தாய் தகப்பனை எப்பொழுது பிள்ளைகள் நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னா என்னதுங்க இயல்பு. லெட் அஸ் பி வெரி பிராக்டிக்கல் இல்லையா? நல்ல வசதியா இருக்கிறவங்களுக்கு இல்ல, வசதியா இருந்தா பார்த்துப்பாங்க, வசதி இல்லைன்னதுங்க பார்த்துக்க மாட்டாங்க. அது இட்ஸ் ஹியூமன் டெண்டன்சி. யோசிச்சு பாருங்க, அதுதான் இயல்பு இல்லையா? உலகத்தில் இருக்க பெரிய செல்வந்தர் பேர் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஆமா இல்லையா? இந்தியாவில் இருக்க பெரிய செல்வந்தர்னு எடுத்துங்க, அவங்க பசங்க அவங்க அப்பா அம்மா பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? அங்கே என்ன இருக்குன்னு இவங்களுக்கு தெரியும். கரெக்டா? அப்போ என்ன சொல்றோம் அப்படின்னா குடும்பம் என்று சொல்லுகிற போது இட்ஸ் a great blessing. அது ஒரு பெரிய என்னதுங்க ஒரு ஆசீர்வாதம். ஆனா நம்ம ஏற்கனவே போன வாரம் படிச்ச மாதிரி என்னதுங்க இன்னைக்கு ஜாயிண்ட் ஃபேமிலின்னு சொன்னாலே என்னதான் இருக்குதுங்க கணவன் மனைவி ஒன்றாக வாழ்வதே என்னதுங்க இன்னைக்கு ஜாயிண்ட் ஃபேமிலி என்று சொல்லுகிற அளவுக்கு என்னதுங்க குடும்பம் போயிட்டு இருக்கு. அப்போ தேவன் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாருன்னா உடன் சுதந்திரமாய் ஜாயிண்ட் ஹேர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் வச்சிருக்கிறாரு. அது எங்க தான் இருக்குன்னா சபையில மட்டும் தான் இருக்குது. அப்போ எனக்கு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னா எங்க தான் இருக்கணுங்க? அவருடைய குடும்பத்தில் இருந்துங்க நான் இருக்க வேண்டியதுங்க அவசியமா இருக்குது. மார்க்ல வாசிக்கிறோம், மார்க் 14 வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை சொல்லுவதை நம்ம பார்க்க முடியும். மார்க் 14:36 இயேசு கிறிஸ்து சொல்ற அதே வார்த்தை இல்லையா? ஆமா, அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்தில் எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி இல்ல உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுது என்றார். மார்க் 14:36. கலாத்தியர்ல வாசிக்கிற பொழுது இந்த வார்த்தையை நாம் பரிசுத்தாவின் நமக்கு பதிவு செய்கிறாரு. கலாத்தியர் 4:6 வாசிக்கிற பொழுது மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் இருந்துங்க அனுப்பியிருக்கிறார் இல்லையா? ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய், புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இந்த ஆசீர்வாதம் எங்கதான் கிடைக்கும்னா அவருடைய சபைக்குள்ளாக தேவனுடைய வீட்டில் இருந்துங்க நாம் ஒரு அங்கமா இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு இருந்துங்க கிடைக்கும். அப்போ முதல்ல நம்ம பார்க்கிற பொழுது இட் இஸ் இருந்துங்க ஆமா குடும்பம் என்பது இட்ஸ் a legal entity ஃபர்ஸ்ட் இல்லையா? இரண்டாவது குடும்பம் என்பது ஒரு மனுஷனுக்கு எப்பவுமே இருந்துங்க இட் இஸ் ஆல்வேஸ் இருந்துங்க இட் இஸ் priority. ஃபேமிலி இஸ் ஆல்வேஸ் இருந்துங்க ஹிஸ் ப்ரியாரிட்டி. ஒரு மனுஷனுக்கு எப்பொழுதுமே இருந்துங்க என்ன சொன்னாலும் இருந்துங்க அவனுடைய குடும்பம் இருந்துங்க அவனுக்கு இருந்துங்க ஒரு பிரதானம் தான், ஒரு முக்கியம் தான் இல்லையா? அந்த குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கிறா இல்லையா? நம்ம வேதத்தில் வாசிக்கிற பொழுது நம்ம இப்படி தான் வாசிக்கிறோம், தேவனும் கிறிஸ்துவும் எந்த அளவுக்கு க்ளோஸோ கிறிஸ்துவும் சபையும் எந்த அளவுக்கு க்ளோஸோ இல்லையா? அப்போ அந்த நெருக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பேசுகிற பொழுது 1 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம் இல்லையா? 1 கொரிந்தியர் 4:14 வாசிக்கிற பொழுது 1 கொரிந்தியர் 4:14 வாசிக்கும் போது ரிலேஷன்ஷிப் பேசுறாரு. 1 கொரிந்தியர் 4:14 வாசிக்கிற பொழுது உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவைகளை எழுதவில்லை, நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று இல்லையா உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே, கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை எழுதுங்க பெற்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு,
நான் உங்களை பெற்றேன் as a father ன்னுங்க அவர் சொல்றார். the relationship is always there in the family ன்றார். இந்த குடும்பத்தில் இருக்குது. குடும்பத்தில் தகப்பன் இருக்கிறார் இல்லையா? இன்னொரு இடத்துல பேசுறார் பவுல் இப்படி பேசுறார். 1 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 7 லிருந்து வாசிக்கிற பொழுது, 1 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 7-8 வாசிக்கிற பொழுது, உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களா இடம்படினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்கிறதுங்க மனதா இருக்கும். This is how the family life இருந்துங்க. It's bonded, it's knitted இல்லையா? ஒரு தகப்பனை போல ஒரு தாயை போல இருந்துங்க. பவுல் சொல்றாரு, நாங்கள் பட்சமாய் நடந்து கொண்டோம். தாய் தானே பண்ணுவாங்க, என்ன சொன்னாலும் இருந்துங்க பட்சமா நடந்துப்பாங்க. அப்பா மோஸ்ட்லி இருந்துங்க, ஃபாதர் ஆல்வேஸ் இருந்துங்க கோயின்ஸ் டு இருந்துங்க லா, நீதி, சட்டம்லாம் பேசுவார் இல்லையா? அம்மா அப்படி பேச மாட்டாங்க. என்ன பேசினாலும் இருந்துங்க அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அவன் பாவம் அப்படி தானே பண்ணுவாங்க. அம்மா எப்பவும் பேசுவாங்க. கரெக்டா? அப்போ பவுல் சொல்றாரு, அவர் தகப்பனா இருந்திருக்கிறார், அவர் சொல்றாரு ஒரு தாயா இருந்திருக்கிறாரு இல்லையா? பிலிப்பியர்ல சொல்லுகிற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்றாரு, பிலிப்பியர் 2 அதிகாரம் 21-22 வாசிக்கிற பொழுது you can see all kind of relationship இந்த household of God. தேவனுடைய வீட்டில் இப்படிப்பட்ட உறவுகளை எல்லாம் பார்க்க முடியும். பிலிப்பியர் 2 அதிகாரம் 21 வாசிக்கிற பொழுது, மற்றவர்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுக்குரியவர்களை தேடாமல் தங்களுக்குரியவர்களே தேடுகிறார்கள். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்களே. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, தீமோத்தேயை குறித்து சொல்றாரு, அவன் யாரன்னா உத்தம குமாரனை போல இருந்துங்க சுவிசேஷ ஊழியத்தில் தனக்கு இருந்ததாக இருந்துங்க பவுல் பேசுகிறார். இங்க பாருங்க, ஒரு சபைக்குள்ளாக இருக்கிற அந்த அந்த உறவுகளை கூட எப்படிதான் இருந்துங்க ரிலேட் பண்றாருன்னா, ஃபாதர் சன் இல்லையா, மதர் எப்படி பேசுறாருன்னா, ஏன்னா அப்படின்னா நமக்கு என்னதுங்க புரியும். இயல்பாக நாம தாய் தகப்பனை சிநேகிப்பது என்பதுங்க இயல்பு. உலகத்தில் சொல்லுவாங்க இல்லையா, தான் ஆடாட்டுங்கன்னதுங்க அது ஆடும், ஆட்டோமேட்டிக்கா என்னதுங்க ஆடும். பட் உண்மையிலேயே சபைக்குள்ளாக அந்த உணர்வு இருக்குதா? இல்ல? ஆமா. 1 தீமோத்தேயு 5 வாசிக்கிற பொழுது இப்படி சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல், தீமோத்தேயுக்கு எழுதுற பொழுது சபையில் இருக்கிறவங்க நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. 1 தீமோத்தேயு 5 அதிகாரம் 1-2 வாசிக்கிற பொழுது, முதிர் வயது உள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும் பாலிய புருஷரை சகோதரரை போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களை போலவும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளை போலவும் பாவித்து புத்தி சொல்லு. பவுல் சொல்றாரு, இந்த ரிலேஷன்ஷிப் சொல்லி கொடுக்குறாங்க தீமோத்தேயுக்கு சொல்லி கொடுக்குறாரு. என்ன ரிலேஷன்ஷிப்? முதியோர்ல கடிந்து கொள்ளாத. வயசாச்சுன்னா என்ன பண்ணுவான்? சும்மா இருப்பா, அவனுக்கு ஒன்றும் தெரியாது இல்ல சொல்ற. முதியோர் அப்ப தகப்பனை போல நீ கடிந்து கொள்ளாதன்றார், தகப்பனை போல நடத்துன்றார். சபையில் இருக்கவங்கள மூத்தவர் இல்ல இல்லையா, மூத்த சகோதரிகளை வேதனை தாயை போல நடத்து அப்படின்றார். மற்றவர்களை சகோதரர் போல நடத்துங்க. சகோதரிகள் சொல்லுவது எல்லா கற்புடன் என்னதுங்க சகோதரிகளை போலதுங்க பாவியுங்கள். அப்போ பவுல் எப்படி டீச் பண்றாரு பாருங்க. he always links with the relationship because it is a household of God. ஆனால் இல்லையா, when it comes to priority இல்லையா, அதான் சொல்றாரு. இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுமே, உலக பிரகாரமான உறவுகள், கிறிஸ்துவுக்குள்ளான உறவுகள் இல்லையா. உலக பிரகாரமான உறவுகள் என்ன தவறு செய்தால் நம்ம என்ன பண்ணுவாங்க? அங்கீகரித்துக் கொள்வோம். கரெக்டு தானே? கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், தாயா இருக்கட்டும், தகப்பனா இருக்கட்டும் இல்லையா, மனைவியா இருக்கட்டும். மனைவின்றது எகெயின் இட்ஸ் டிஃப்ரெண்ட் கான்டெக்ட்ல ரொம்ப ஆச்சரியமான ஒரு உறவு. மனைவி என்பதுங்க ரொம்ப ஆச்சரியமானதுங்க ஒரு உறவு. ஏன்னா மற்ற எல்லாமே என்னதுங்க பிளட் ரிலேஷன். ஆனால் மனைவி மட்டும்தான் என்னதுங்க எங்கிருந்தோ வந்து என்னதுங்க இந்த குடும்பத்திற்குள்ளாக இணைந்து தன் கணவருக்கு நின்றும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்னதுங்க, அல்லது ஸ்பெஷலி என்னதுங்க தன்னுடைய கணவருக்காக ஒருத்தங்க அழறாங்க அப்படின்னா என்னதுங்க வித்தவுட் பிளட் ரிலேஷன் நடந்துங்க அது மனைவி. அது பெரிய அது ஒரு எகைன் இட்ஸ் பிக் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். ஆச்சரியமான நடந்துங்க ஒரு மனைவி இல்லையா. மற்ற எல்லாமே நடந்துங்க பிளட் ரிலேஷன். ஃபேமிலியில் பிள்ளைங்களா இருக்கட்டும், மனைவியாக இருக்க அல்லது மகனாக இருக்கட்டும், மகளாக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், தகப்பனாக இருக்கட்டும், எல்லாம் டிஃப்ரெண்ட். ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, இங்கே நம்முடைய உடன்பிறப்புகளோ அல்லது நம்முடைய பிள்ளைகளோ நம்முடைய தாய் தகப்பனோ அல்லது நம்முடைய இந்த உறவுகளில் ஏதாவது தவறு நடக்கிற பொழுது அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் யோசிச்சு பாருங்க. சபைக்குள்ள உறவு நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம்? சபைக்குள்ள வருகிற போது நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறோம். அது எப்படி சொல்லலாம் அந்த வார்த்தையை, அது எப்படி சொல்லலாம் இல்லையா. ஆனால் இந்த சைடு வரும்போது என்னங்க, அவன் ஏதோ கோபத்தில் சொல்லிட்டான்,
அவ ஏதோ கோவத்தில் சொல்லிட்டா இல்ல, பிரிக்கிறோம். நம்மளால உணர முடியுது. இல்ல அம்மா கோவத்தில் சொல்லிட்டாங்க, அப்பா கோவத்தில் சொல்லிட்டாங்க. அதே தான் சபையில சொல்லுது. சபையில மூத்தவர்களுடைய என்னதுங்க பிதா, உங்களுடைய தகப்பன், மூத்த சகோதரனுடைய தாயார். உன் தாய் சொன்னா மன்னிச்சிட மாட்டியா? உன் தகப்பன் சொன்னா மன்னிக்க மாட்டியா? உன் உடன்பிறப்பு சொன்னா மன்னிக்க மாட்டியா? உன் கூட பிறந்தவங்க சொன்னா மன்னிக்க மாட்டியா? இல்ல, மன்னிப்பு நம்ம அந்த சைடு வருவோம், திரும்பி வருவோம் இல்லையா? ஆனா என்ன ப்ரியாரிட்டி இங்க அப்படின்னு பேசும்போது இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இயேசு கிறிஸ்துக்கு என்ன ப்ரியாரிட்டியா இருந்துச்சு நான் பார்க்கிற பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 46 வாசிக்கிற பொழுது இயேசு கிறிஸ்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி ஒரு தகவல் அவர்கிட்ட வருகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 46 வாசிக்கிற பொழுது, இப்படி அவர் ஜனங்களோட பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். தெரியும் உங்களுக்கு இல்ல? பிரச்சனை என்ன தெரியுமா? நமக்கு தெரியும்ன்றதுதான். பிரச்சனை என்ன நமக்கு தெரியும்ன்றதுதான். தெரியலன்னு வச்சுங்க, கேட்கிற பொழுது இருதயம் குத்தும். ஐயோ நான் என்னை மாத்திக்கணும்னு. எனக்கு தெரியும்னு சொல்லும்போது, எனக்கு இந்த வசனம் தானே தெரியும். இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா பண்ணாரு? என்ன பண்ணாருங்க? ஆமா, அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோட பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக ஷாக்கா இருப்பார் நினைக்கிறேன் அவரு. என் தாயார் யார் இல்லையா, என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். என்ன ஒரு ப்ரியாரிட்டி பாருங்க தன்னுடைய வாழ்க்கையில. இயேசு கிறிஸ்துவுக்கு எது ப்ரியாரிட்டி அப்படின்னு சொன்னா, யார் என்னுடைய சகோதரர், யார் என்னுடைய சீஷர்கள், யார் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறார்களோ அவர்களே என்னுடைய தாய் தகப்பன். அப்போ தாய் தகப்பன் இங்க என்னதுங்க, பெரிய ரகசியம் ஒன்று சொல்லுது வேதம். என்ன ரகசியம் சொல்லுதேங்க? உன் ஆயுசு நாட்கள் பூமியில நீடித்திருக்க வேண்டும் என்று சொன்னால் உன் தாய் தகப்பனை கனம் பண்ணு. ஆயுசை நீட்டுறதுக்கு பல வகையில மக்கள் யோசிக்கிறாங்க. ஆனா வசனம் சொல்லுது, உன் தாய் தகப்பன் என்ன பண்ணுங்க, கனம் பண்ணு அப்படின்னு சொல்லி. இல்ல, அதை மக்கள் மறந்துடுறாங்க. அது டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்ட். சைடு விடுங்க, நம்முடைய பாடம் அது கிடையாது. ரைட்டா? அப்போ இந்த சைடு நமக்கு தெரியுது. ஆனால் do we value the என்னதுங்க godly family much more than என்னதுங்க அவர் என்னதுங்க பிசிக்கல் ஃபேமிலி? நம்முடைய சரீர பிரகாரமான உறவுகளை காட்டிலும் ஆவிக்குரிய உறவுகளுக்கு நாம் எந்த அளவுக்கு என்னதுங்க முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இங்க இயேசு கிறிஸ்து அதை செய்து காண்பித்தார், பப்ளிக்கா செய்து காமிச்சார் இல்லையா? ஆமா, அதனால இயேசு கிறிஸ்து சொல்றாரு டு பிகம் டிசைபிள் இல்லையா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 37 வாசிக்கிற பொழுது, தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறேன் பாத்திரம் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறேன் எனக்கு பாத்திரம் அல்ல. லூக்கா 14:26 வாசிக்கிற பொழுது அங்க மனைவி கிடையாது, அதனால எங்க லூக்கால காமிச்சிடுறேன். ஏன்னா லூக்கா 14:26 வாசிக்கிற பொழுது, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் இருக்காவிட்டால் எனக்கு என்னதுங்க சீஷனா இருக்க மாட்டார். அப்போ இங்க ப்ரியாரிட்டின்னு வருகிற போது இந்த ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் காட்ல தேவன் சொல்றாரு, ஐ ஆம் த ப்ரியாரிட்டி ஹியர். நான் மட்டும்தான் இங்க முக்கியம். அப்போ புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றாரு, குடும்பத்தில் இப்படிப்பட்ட உறவுகள்லாம் இருக்குது. இதே உறவுகள் இருந்துங்க சபையிலும் இருக்கிறது. நீங்கள் உலகத்தில் அந்த உறவுகளை எப்படி கையாள வேண்டும் என்று நீங்க தெரிந்திருக்கிறதே, அந்த உறவை இருந்துங்க சபையில இருந்துங்க கையாளுங்க இல்லையா? ஆமா. அப்ப அதனால்தான் வேதத்தில் பல உதாரணங்கள் சொல்லப்படுகிறது. யோசிச்சு பாருங்க, நாம் நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய உறவுகளோடு நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய சகோதர சகோதரோடு நாம் எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க இல்லையா? ஆமா. என்ன இல்லையா, என்ன ஒரு வழக்கானாலும் இல்லையா, என்ன ஒரு வழக்கானாலும் என்னுடைய உறவுகளுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு நிகழ்வுனா போகாம இருந்துருவோமா? என்ன வழக்கு வேணாலும் இருக்கட்டும், உறவு அப்படின்னு சொல்லுகிற போது என்னதுங்க போய் என்ன பண்ணுவான், ஒரு அட்டண்டன்ஸ் ஆச்சுங்க போட்டு வந்துடுவோம் இல்லையா? டு வி ப்ராக்டிஸ் இன் அவர் ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது பார்க்குறோம் இல்லை? நம்ம பாகுபாடு பார்க்குறோமா? இல்லை, இங்கே போகலாம் இங்கே போகக்கூடாது, இவங்க வீட்டுக்கு போகலாம் இவங்க வீட்டுக்கு போகக்கூடாது பார்க்குறோமா? அப்போ நமக்கு தெரியுதே, என்னுடைய உலக பிரகாரமான உறவுகளில் எவ்வளவு இல்லை எவ்வளவு அநியாயம் பண்ணியிருந்தாலும் வேதம் இப்படி சொல்லுகிறது இல்லையா? ஆமா. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், நீங்கள் ஒருவரோடு வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது. நீ என்ன காரணம் சொன்னாலும் இருந்துங்க 2 பேர் வழக்காடுகிறது தப்பு. அது என்ன பண்ணலான்ற கீழே சொல்றாங்க, அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை?
ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறது? ஏன் சரி அவர்கள் அநியாயம் தான் செய்யறாங்க, செய்யட்டுமே, பொறுத்துக்கோன்றார். அவங்க கரெக்ட் செய்யறாங்கன்னு சொல்ல, அவங்க அநியாயம் தான் செய்யறாங்க, பொறுத்துக்கோ, சகித்துக் கொள்ளுன்றார். That is how the household of God இருந்துங்க built. தேவனுடைய சத்தியத்தினாலே கட்டப்படுகிற அந்த சபையில எப்படி இருக்குன்னா, எஸ் சகிச்சுக்கோன்றார். ஏன் சகிக்கணும் அப்படின்னா, யூ நீட் டு இருந்துங்க பார்ட்டிசிபேட் இன் தி சேம் லார்ட் சேப்பர்ன்றார். ஒரே கர்த்தருடைய பந்தியில் இருந்துங்க நீ கைக்கணும். ஏன் அந்த சகிப்புத்தன்மை வருதுங்க? சபைக்குள்ள வருகிற போது வரமாட்டேங்குது, உலகத்துல வருதே, உலகத்துல வருதே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உலகத்துல வருதே. உலகத்தில் எப்படி வருது? உலகத்தில் எப்படி வருது? பிளட் ரிலேஷன், பிளட் இருக்குது, இங்கேயும் பிளட் இருக்குது, இங்கேயும் பிளட் ரிலேஷன் தான். அங்க வருதுன்னா என்னதுங்க, இங்கேயும் வர முடியும். நம்ம ஒரே சேம் பிளட் நினைச்சா, நம்மளா சேம் பிளட் நினைச்சா இங்கேயும் வரும். இங்க வரலன்னு சொன்னா நமக்கு சேம் பிளட் புரியல இல்லையா? ஆமா. அப்போ சொல்றாரு பாருங்க, மத்தேயு 5 அதிகாரத்தில் சொல்லுகிற போது சொல்றாரு, மத்தேயு 5:23-24 சொல்லுகிற பொழுது உங்களுக்கு நல்லா பரிச்சயமான உதாரணம் தான். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவுறுவாயாக. அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கை எடுத்துங்க செலுத்து. போ, பேசு. இல்ல தப்பு நான் பண்ணல, அவன் தான் பண்ணணும், தப்பு பண்ணவன் தான் என்கிட்ட வரணும். தப்பு பண்ணாதவன் போன்றார். தப்பு பண்ணவன் இல்லை, தப்பு பண்ணாதவன் போன்றார். ஏன்னா அவனுக்கு தப்பு பண்ணவனுக்கு ஆல்வேஸ் he feels guilty இல்லையா? தப்பு பண்ணாதவன் போ, இறங்கி போ, பேசு, ரிகன்சைல் பண்ணுன்றார், சால்வ் பண்ணுன்றார். உறவுகள் யோசிச்சு பாருங்க, உறவுகள் பேசாமல் இருந்தால் எவ்வளவு பெரிய வலி இருக்குன்னு நீங்க வீட்டில் சண்டை போட்டு பாருங்க. ஒரே குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவியா இருக்கட்டும், ஒரு தாய் தகப்பனா இருக்கட்டும் இல்லையா, அப்பா பிள்ளையாகட்டும், அல்லது அண்ணன் தம்பியா இருக்கட்டும், இல்லை அக்கா தங்கச்சியா இருக்கட்டும், இல்லை அண்ணன் தங்கச்சியா இருக்கட்டும், எனிதிங், என்ன ரிலேஷன்ஷிப் எடுத்துங்க, பேசாம ஒரே குடும்பத்தில் இருந்தால் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அந்த வேதனை ரொம்ப கஷ்டம், அந்த வலி ரொம்ப பெருசு. உண்மையிலேயே நீங்கள் அதை உறவு என்று மதித்தால் இல்லையா, அதை உறவு நீங்க மதிச்சுன்னா அது பெரிய வலி. பிரதர் நாங்க சர்ச்சுக்கு வரோம் பிரதர், வாங்க வரோம், பாட்டு பாடுறோம், கர்த்தருடைய பந்தி எடுத்துட்டு நாங்கள் என்ன பண்றோம், ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போயிடுறோம். See, when we do not have attachment, அந்த ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு சொன்னா we'll be a visitor in the congregation. We cannot be a visitor to the congregation. இல்லையா? reconcile என்றார். நம்மளால நம்முடைய உறவுகள் நம்ம கிட்ட பேசலாம், பெருசா வலிக்குதே, வலிக்கணும்ல, அதான உறவு. இங்க பெருமையா பேசிக்க முடியாதுல்ல, அப்பா அவன் பையனும் 5 வருஷமா பேசிக்கிறது கிடையாது, சொல்லவே முடியாதுல்ல, அசிங்கம் இல்ல, அது முடியாதுல்ல. அது ஒரே வீட்டுல இருந்து அப்பா அவன் பையன் எப்படி பேசாம இருக்க முடியும்? ப்ராப்ளி முன்னாடி இருந்த அப்பாக்களுக்கு பெருசா என்னதுங்க அந்த ஜென்ரேஷன் கேப். பட் இன்னைக்கு இருக்க அப்பாக்கள் ரொம்ப ரொம்ப ஞானமா இருக்கிறாங்க இல்லையா, எல்லா காரியத்தையும் கரெக்டா ஹேண்டில் பண்றது. சண்டை போட்டாச்சும் இல்லையா, சண்டை போட்டாச்சுன்னு பேசிடுவோம், கேடுதுண்ணே. ஆமா, அந்த கேப் எப்பவுமே வரக்கூடாது, அந்த கேப் என்னதுங்க வரவே கூடாது அந்த ரிலேஷன்ஷிப்ல. ஐ ஸ்டில் ரிமெம்பர் மை ஃபாதர். என்ன அச்சார்னு வச்சிங்களேன், செம்மையா அடிப்பார். அச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வாண்டடா கூப்பிட்டு பேசுவார், போய் தண்ணி ஏத்துன்னு வா, அதை செய், இதை செய். அந்த நம்ம செகண்ட் தாட்டே கொடுக்க மாட்டார். என்னதுங்க நம்மளை கோவமா இருக்கிறதுக்கு செகண்ட் தாட் கொடுக்கவே மாட்டார். அது ஆட்டோமேட்டிக்காக மறந்துடும். அடிக்கிறது அது அவங்களுடைய வேலை இல்லையா, தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் பேசாமல் இருக்குது அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு பாருங்க, தட் இஸ் வி நீட் ஆல்வேஸ் கேர் இல்லை. நம்ம நான் சைலண்டாக வருவோம் பிரதர், ப்ரேயர் பண்ணிட்டு சர்ச் முடிச்சுட்டு அப்படியே இல்லையா டக்குன்னு கிளம்பி போயிட்டே இருப்பேன். இல்லை see, you cannot be like that. You can never be like that because it's your family. We are all சேம் பிளேட். கரெக்டா? ஆமா. அப்ப வேதம் சொல்லுது நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள்ன்றாரு, ஒப்புரவாகுங்கள்ன்றார் இல்லையா? ஆமா. அடுத்தபடியாக சொல்லுகிற பொழுது this is part of our doctrine. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18 சமீபத்தில் இந்த கேள்வி கூட கேட்கப்பட்டது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18 இல்லையா?
ஆமாம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 21 பேதுரு அருமையான ஒரு கேள்வி கேட்கிறார். ஆமாம், அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரனுக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். என் சகோதரன் எனக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டான், என்ன பண்றது? எவ்வளவு வாட்டி மன்னிக்கணும்? மனுஷனுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? அப்படி ஒரு வாசகமே உண்டு, ஒரு இல்லையா, மறப்போம் மன்னிப்போம் இல்லையா. நம்மளால மன்னிக்க முடியும், மறக்க முடியாது. கேட்டுதுனே, இட்ஸ் ஹியூமன் ப்ராப்ளம். மனுஷனுடைய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? மன்னிக்க கூட முடியும், ஆனால் அதுங்க மறக்க முடியாது. பார்க்கும் போதெல்லாம் அதுங்க ஒரு பஞ்சு, டேய் இவன் என்ன சொன்னால, இவன் என்ன சொன்னால அப்படின்னு. கரெக்டுதுனே. தேவன் சொல்றாரு, நீ மறக்கலன்னா நானும் மறக்க மாட்டேன்றாரு. நீ மறக்கலன்னா நான் மறக்க மாட்டேன். இட்ஸ் ஆல்வேஸ் ஃபர்கிவ்னஸ் இருக்குங்க. இட்ஸ் தேவன் பெரிய செக் வச்சிருக்காரு ஃபர்கிவ்னஸ்ல, மன்னிப்புல ஒரு பெரிய செக் வச்சிருக்கிறார். பாருங்களேன், 35 சொல்றாரு, நீங்கள் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் இல்ல, again I will not think of it. மனப்பூர்வமாய் மன்னிக்காமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு அப்படியே இப்படியே செய்வார். நீங்க மேல அந்த ஓமை படிக்கிறதுக்கு டைம் கிடையாது, நீங்க வீட்டில் போய் ஓமையை வாசிச்சுங்க. வீட்டில் போய் அந்த ஓமையை வாசிச்சுங்க. திரும்பி அந்த எவன் மன்னிக்க மாட்டான்னு சொன்னானோ, அவர் யாருக்கு மன்னிச்சாரோ, திரும்பி அந்த மனுஷன் யாருக்கு மன்னிக்க மாட்டான்னு சொன்னார், திரும்பி அந்த ஃபைலை திரும்பி தட்டி எடுக்கிறார் அவனை. நான் உனக்கு மன்னிச்சேன், நீ அவனுக்கு மன்னிக்கணும்ல, நீ அவனுக்கு மன்னிக்காதனால திரும்பி அந்த மன்னிப்பை நான் திரும்பி எடுத்துக்கிறேன். See, forgiveness is always it should be complete. It's a check. தேவன் மனுஷனுக்கு வச்ச செக் என்ன தெரியுமா? அதுதான், உனக்கு மன்னிப்பு வேணுமா? இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த ஜெபத்துல இருந்துங்க ரொம்ப அழகா பதிவு செய்யறாரு. அதை, நாங்கள் எங்களுடைய கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். உன் கடன் மன்னிக்கப்படணுமா? மன்னி. எஸ், let us forgive. forgiveness இல்லாம ஃபேமிலியே கிடையாது. குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் செய்த தவறுகளுக்கு நம்ம பகை தொடங்கிட்டோம்னு வச்சுங்க, கணவன் மனைவியை பார்க்க முடியாது, மனைவி கணவனை பார்க்க முடியாது, பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்க்க முடியாது, பிள்ளைகள் பெற்றோர்களை பார்க்க முடியாது, அப்பா பசங்களை பார்க்க முடியாது, எந்த உறவா இருக்காது. unless until we forgive and forget. forgiveness should be with forget. மறக்கணும், அவ்வளவுதான். எஸ், ஓகே இல்லையா? மறக்கிறது இட்ஸ் கிரேட் பிளஸிங் இல்லையா? ஆமாம், அதில் கரெக்டு தானே. எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுங்க, அது வருதுங்க எ கைண்ட் ஆஃப் சைக்கிக் டிசார்டர், தெரியுமா? ஆமாம். let us forgive. ஏன் திஸ் இஸ் அவர் ஃபேமிலி, இது ஒரே குடும்பம். யோசிச்சு பாருங்க, நம்ம நீங்கள் எல்லாருமே இப்போ வளர்ந்தவங்க தான் இல்லையா? நம்முடைய சிறு வயதில் நம்ம குடும்பத்தில் எவ்வளோ சண்டை போட்டிருப்போம், யோசிச்சு பாருங்க. மாறி மாறி எவ்வளோ கட்டி புரண்டிருப்போம் அடிச்சது, யோசிச்சு பாருங்க. இப்பெல்லாம் நமக்கு அது ஞாபகம் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க, ஞாபகமே கிடையாது. இதுக்கு நம்ம யோசிச்சோம்னா ஞாபகம் பண்ணலாம். நம்முடைய உடன்பிறப்போடு நான் சண்டை போட்டது, எவ்வளோ சண்டை போட்டிருப்போம், எவ்வளவோ சண்டை போட்டிருப்போம். ஆனால் அந்த பகையா நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா பாருங்க? பகையா அந்த வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் இல்லையே. அது ஏன்? சேம் பிளட் தானே? ஆமா, யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்களேன். உங்களுடைய சிறு வயதுலேருந்து உங்களுடைய உடன்பிறப்போடு நீங்க எவ்வளவு சண்டை போட்டிருப்பீங்க? போடாத சண்டையா மண்டையெல்லாம் வச்சுக்கிறோம், கரெக்டுண்ணே? சேம் பிளட் இல்லையா? இந்த உணர்வு, ஏன்னா இது தேவனுடைய வீடுன்னு வேதம் சொல்லுகிறது, நம்ம சொல்ல. ரைட், ஃபைனலி முடிச்சிடுறேன். இது கொஞ்சம் பெருசாக பேசலான்னு பார்த்தேன், நேரம் ஆயிடுச்சு. ஓகே, வில் டூ ஒன் திங், வில் கண்டினியூ நெக்ஸ்ட் வீக். ஆமாம், டேக் மச் ஆஃப் யுவர் டைம். அப்போ சபை என்பது வேதம் சொல்லுகிறது தேவனுடைய வீடு. அந்த தேவனுடைய வீட்டில் இருந்துங்க நம்ம ஒரே அங்கமாக இருக்கிறோம். அப்போ ஒரே ரத்தமாக இருக்கிறோம். அப்போ அங்கே என்ன இருக்கக்கூடாதுங்க? பிரிவுகள் இருந்துங்க இருக்கக்கூடாது இல்லையா? இங்கே உறவுகள் மட்டும்தான் இருக்குது, வேதம் மட்டும் தான் இருக்குது. மன்னிப்போமே, தவறு செஞ்சுட்டாங்க, எஸ், லெட் அஸ் அக்செப்ட், எஸ், தவறு தான், சகிச்சுக்கோ, மன்னி. அது எப்படி மன்னிக்க முடியும்? இட்ஸ் செக் வச்சிருக்காருல்ல, நீ மன்னிக்கலாம், உனக்கு மன்னிப்பு கிடைக்காதுல்ல, ஏன்னா நம்ம நீதிமான் கிடையாதுல்ல, கரெக்டு தானே? நம்ம அவ்வளோ பர்ஃபெக்டா? அப்போ நமக்கு ஃபர்கிவ்னஸ் வேணும்ல. நமக்கு ஃபர்கிவ்னஸ் வேணும், என்ன பண்ணுங்க? லெட் அஸ் கிவ் them forgiveness. லெட் அஸ் அக்செப்ட் த ஃபேக்ட். நேரம் ஆயிடுச்சு. கர்த்தருக்கு சித்தமாக தொடர்ந்து நம்ம படிப்போம். தேவன் தாமே நம்ம ஆசீர்வதிப்பாராக.